ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நேற்று வந்து ஒரு சின்ன வேலையாக ஷாப்பிங் போயிருந்தோம். கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான். அதுக்கான vlog தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஜுவல்லுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுனதை ஷேர் பண்ணியிருக்கேன். இது தப்பாக இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். அப்படி இல்லை கரெக்டு தான்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போலாம் வந்து கோல்டு ரேட் கூடிகிட்டே போகுது. அதனால் யாருமே வந்து இப்போ நகை செய்கிறது எதுவுமே கிடையாது. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போலாம் பாதி பேர் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நகை செஞ்சாலும் வந்து அவங்க வந்து 200 500 சொல்லிட்டு வரிசையாக வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம பழகின பழக்கத்தையோ இல்லை நம்ம முக்கியன்ற மாதிரிலாம் இப்போ யாருமே எதிர்பார்க்கறது கிடையாது. இருந்தாலுமே வந்து நம்ம பழகின பழக்கம் முக்கியம்னு சொல்லிட்டு சில பேருக்கு நம்ம கோல்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்கள். இதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டாங்க. 2-3 நாள் கழித்து வீட்டுக்கு வந்து வரிசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நான் நிறையா வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து ஒரு கோல்டு ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட கிராம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ரொம்பவே கம்மியான கிராம்ஸ் தான், ஆனால் பார்க்க வந்து எடுப்பாக இருந்துச்சு. இது வந்து 1 கிராம் தான் இந்த கோல்டு இயரிங்கு. அந்த குட்டியோண்டு ஹார்ட்டு, அதில் வந்து ஒரு குட்டியாக பால் தொங்குது. எனக்கு ரொம்பவே இந்த டிசைன் பிடிச்சிருந்தது. இப்போல்லாம் கம்மியான கிராம்ஸில் வந்து டிசைன்ஸ் அவ்வளோவா இருக்கிறது இல்லை. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நமக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் போட்டால். அது இல்லாமல் அந்த ஜிமிக்கை கழட்டிட்டு கூட, ஜிமிக்கி இல்லை அது ஒரு கீழே தொங்கல் மாதிரி இருக்குது, அதை கழட்டிட்டு மேலே இருக்க ஸ்டட்டு மட்டும் கூட போட்டு விட்டுக்கலாம். செப்ரேட்டாகவே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த டிசைன்ஸு நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஹார்ட்டை பார்த்ததுமே இந்த டிசைன் எடுத்துக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. இது அந்த மேலே இருக்க மாடல் மட்டும் பார்த்திங்கன்னா பழைய டிசைன் தான். அந்த ஹார்ட் வச்சது தான் வந்து புதுசாக இருக்குது. இப்போலாம் வந்து கோல்டு ரேட் வந்து கூடிக்கிட்டே போகுது. நானே எடுக்க போனப்போ 7000 மேலே தான் இப்போ கோல்டு ரேட் இருக்குது. 1 கிராமாக இருந்தாலுமே வந்து ரேட் அதிகம் தான். நமக்கு அதிலே வந்து டிசைன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் லேட்டாக போனதுனால ஷாப்ஸும் வந்து அளவுக்கு க்ளோசிங் டைமில் இருந்தது. அதனால் வந்து ஹரிபரியாக ஏதாச்சும் ஒன்று எடுக்கணுமேனு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்ம என்ன தான் வந்து பார்த்து செஞ்சாலும் இப்போலாம் வந்து ஈஸியாக வந்து வரிசையாக வச்சுட்டு போயிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு எப்படி இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம திருப்பி செஞ்சிடணும் அப்படின்றது என்னோடய ஐடியா. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் எது வந்தாலும் செய்கிறது. நம்ம செஞ்சால் திருப்பி செய்வாங்கன்ற ஒரு தாட் கண்டிப்பாக இருக்கும். 90% அப்படி தான். எதனா 10% தான் வந்து எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு இருப்பாங்க. அதனால் வந்து கேஷாக நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை யோசித்து நம்ம செஞ்சிட்டோம்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. என்னோடய ஐடியாவை நான் சொன்னேன். கரெக்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா வந்து தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த ஜிமிக்கி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏதாச்சும் ரிங்காக எடுத்துக்கலாமேன்னு பார்த்தேன். அது வந்து செட் ஆகலை. ஏன்னா வந்து சைஸ் எப்படி இருக்கும் என்னன்னு நமக்கு தெரியல. இதான் வந்து குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கோ இல்லை வீட்டில் போட்டுக்கிறதுக்கோ நல்லாயிருக்கும். ஃபேன்சியாக நல்லா இருந்துச்சு. இது வந்து ஓல்டு மாடல் தான். அதுலேயே வந்து ஹார்ட் வச்சு நல்லா புது டிசைன் மாதிரி இருந்தது. ஸ்டட்டு மாதிரி பார்த்தேன். எனக்கு அது வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னோடய ஓன் ஐடியாவில் என்னோடய கலெக்ஷனு. நான் பார்த்து எடுத்தேன். அதுவே வந்து புதுசு தான். எப்பயுமே வந்து நகை எடுக்க போனாலே வந்து இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் இருக்கும். இது இன்னும் போய் பார்த்த உடனே டக்குன்னு பிடிச்சிருச்சு. சரின்னு எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் நம்ம பட்ஜெட்குள்ளேயும் இருந்தது சொல்லிட்டு தான்
எடுத்துட்டேன். இதுக்கப்புறம்லாம் வந்து கோல்டு ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்பவே செலக்டடாக தான் பண்ண முடியும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக தான். இப்போலாம் எல்லாம் வரிசையாக வச்சுட்டு தான் வந்து ஈஸியாக இருக்குது. மற்றவங்களுக்கு செய்கிறதே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நல்லதுன்ற மாதிரி தான் எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ கோல்டு ரேட் கூடிக்கிட்டே போகுது, அதனால தான். அதுவும் இல்லாமல் நம்ம செஞ்சாலும் திருப்பி செய்ய மாட்டாங்கன்ற ஒரு ஐடியா தான். இந்த கோல்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜிமிக்கி பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். இது ஜிமிக்கி கிடையாது, இது ஒரு மாதிரி தொங்கல் மாடல் தான். 1 கிராம்லலாம் ஜிமிக்கி இருந்துச்சு. அது கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு டிசைன் வந்து பார்வையாக இல்லை. இது வந்து தனியாக ஸ்டட்டாகவும் போட்டுக்கலாம், ஜிமிக்கி மாதிரியும் கீழே தொங்குறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த மாடல் எடுத்துக்கிட்டேன். இந்த கமல் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.